அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு குற்றவாளியை கைது செய்வது எப்படி, கைது செய்யும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன, அந்த கைதுக்கு உட்படும் நபரின் உரிமைகள் என்ன, யாரெல்லாம் கைது செய்யலாம், இதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 PNSS சொல்லக்கூடிய பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 36 படி கைது நடைமுறை மற்றும் கைது செய்திடும் அதிகாரியின் கடமைகள் பற்றி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரிவு 36 3 உட்பிரிவுகளை கொண்டது. முதல் உட்பிரிவு என்ன சொல்லுது? 1, யார் கைது செய்ய போறாங்களோ அவங்க அவரை அடையாளம் காணும் வகையில் தெளிவான ஒரு சீருடையில போகணும். காவலர் கைது செய்ய போறாங்கன்னா அவர் சீருடையில இருக்கணும், இல்ல அவருடைய பேட்ச் இருக்கணும், நேம் பலகை பேட்ச் இருக்கணும், இல்லைன்னா ஐடி கார்டு இருக்கணும், அடையாள அட்டை இருக்கணும். ஈஸியா இப்ப நான் தான் காவலர் அப்படின்னா என்னுடைய பேருடைய போகணும்னு ஃபர்ஸ்ட் உட்பிரிவு சொல்லுது. சரி, ரெண்டாவது உட்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நபரை கைது செய்யும் போது போன உடனே அவரை வான்னு சொல்லி இழுத்துட்டு வரக்கூடாது. நிறைய இடங்கள்ல தான் நடக்குது. முதல்ல ஒருத்தரை கைது செய்வதற்கு முன்பு பெறப்பட்ட புகார் மனுவின் அடிப்படையில் ஒரு கைது குறிப்பு ஒண்ணு தயார் செய்யணும். அந்த கைது குறிப்பு தயார் செஞ்சுட்டு, சில இடத்துல கைது செஞ்சுட்டு வந்துட்டு குறிப்பு தயார் பண்றாங்க, அதெல்லாம் தவறு. சட்டத்துல அப்படியெல்லாம் எங்கேயும் சொல்லல. கைது குறிப்பு தயார் செஞ்சுட்டு அந்த கைது குறிப்பில் குறைந்தபட்சம் ஒரு சாட்சிட்ட கையெழுத்து வாங்கணும். அந்த சாட்சி யாரா இருக்கணும்னா குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம், இல்ல அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு மிக்க ஒரு பஞ்சாயத்து தலைவரோ, இல்ல வார்டு உறுப்பினரோ, இல்ல ஊர் தலைவரோ, இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க ஒரு மதிப்பு மிக்க தலைவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும் நபர்கிட்ட. அடுத்து கட்டாயம் யாரை கைது செய்யறோமோ அந்த கைது செய்யக்கூடிய நபர்கிட்டையும் கையொப்பம் வாங்கணும் என்று உட்பிரிவு 2 சொல்லுது. உட்பிரிவு 3 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவரை கைது செய்யறாரு, அந்த கைது செய்யும் போது அந்த காவல்துறை என்ன சொல்லணும்னா, அந்த காவலர், எப்போ உன்னை நான் கைது செய்யறேன், உனக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, நீ உன்னை எதுக்காக நாங்க கைது செய்யறோம் அப்படிங்கிறத உன்னுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட சொல்லலாம், நண்பர்கள்ட்ட சொல்லலாம், மற்றும் உனக்குன்னு ஏதாச்சும் அட்வொகேட் இருந்தா அவங்ககிட்ட நீ சொல்லலாம். இந்த உரிமைகள்லாம் உனக்கு இருக்கு அப்படிங்கிறத அந்த காவலர் அந்த கைதுக்கு உட்படும் நபர்கிட்ட சொல்லணும். ஆனா இது யாருமே சொல்றது இல்ல. ரெண்டாவது, இது காவலர் கைது செய்யறது. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு நபர் தேடப்படும் குற்றவாளியா இருக்கிறாரு, இல்ல ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு, இல்ல அவரை பிணையில் விடத்தகாத ஒரு குற்றத்தை செய்யறாரு, இல்ல ஒரு பேப்பர்ல செய்தித்தாள்ல இவர் தேடப்படும் குற்றவாளின்னு வருது. இப்படி ஒரு நபர் இருக்கிறாரு, இல்ல நான் ஒரு புகார் கொடுத்திருக்கேன், ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் செஞ்சிருக்கிறாங்க, அந்த நபரை காவல்துறை கைது செய்ய மாட்டேக்கு, அவர்கிட்ட ஏதோ அவர் ஒரு மதிப்புமிக்க அளவு ஒரு பெரிய ஒரு இடத்து பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது செய்ய மாட்டேக்காங்க. அவரை என்ன பண்றோம், நம்ம போன் பண்ணி சார் இவர் இருக்காரு ஏன் கைது செய்யலன்னு கேட்டுட்டே இருக்கோம். அப்ப காவல்துறை என்ன சொல்லுது, அவரை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் எங்க இருக்காரு என்ன பண்றாரு நமக்கு தெரியும், ஆனா காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கோம் சொல்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நபரை நாம் கைது செய்யலாம். அதான் சட்டத்துல சொல்லுது பாருங்க, பாரதிய நகரை சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 40 கீழ் தனிநபரும் ஒரு நபரை கைது செய்யலாம், குற்றவாளியை கைது செய்யலாம். அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அவருக்கு கைது மட்டும் தான் செய்ய முடியுமா சார், நான் கைது செய்ய போனா அடிப்பான் செய்வான் அப்படின்னா அவரை கட்டுக்காவலி, காவல்துறை எப்படி கை விலங்கு போடுதோ அதே மாதிரி நீங்க அவரை கட்டுக்காவலில் வைக்கணும். இந்த இடத்துல நீங்க ஒண்ணு நல்லா கவனிக்கணும், அங்க அவரை அரை நிர்வாணப்படுத்தவோ அடிச்சு சித்திரவதை செய்யவோ மானபங்கப்படுத்தவோ எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த மனித உரிமை மீறல்கள் நீங்கள் செய்யக்கூடாது. அதை காவல்துறையும் செய்யக்கூடாது, தனிநபரும் அந்த செயலை செய்யக்கூடாதுன்னா தனிநபரும் கைது செய்யலாம். அப்படி அவரை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க காவல்துறைக்கு இந்த பாரதிய நகர சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 40 கீழ் இது மாதிரி தனிநபரும் கைது செய்யலாம் என்ற சட்டத்தை விதிகளின் கீழ் நான் இவரை கைது செய்ய போகிறேன் லெட்டர் அனுப்புங்க, அவங்க தன்னை போல கைது செஞ்சிருவாங்க. அடுத்து வேற யார் கைது செய்யலாம் அப்படின்னா, நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் கைது செய்யலாம். நீதித்துறை என்பது குற்றவியல் நடுவர், அந்த ஜுடிஷியல் நீதிமன்றத்தில் கூட ஜட்ஜும் கைது செய்யலாம். அதாவது நல்ல நம்ம பார்த்திருப்போம், சில பேர் வாய்தாக்கு வரவே மாட்டாங்க, என்னைக்கோ ஒரு நாள் வருவாங்க, ஜட்ஜு பிடிச்சி உள்ள நிக்க விட்டுருவாரு, அங்கேயே நின்றுட்டு அப்படிம்பாங்க, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கோர்ட்லயே நிற்பாரு. எதுக்கு அப்படின்னா அது அவங்க கைது செஞ்சிருக்காங்க, அவரை கைது செஞ்சு உள்ள அந்த வராம இருந்ததுக்கான தண்டனையை கொடுக்குறாங்க. நிர்வாகத்துறை அப்படிங்கிறது வருவாய்த்துறை, தாசில்தார் கைது செய்யலாம், கோட்டாட்சியர் கைது செய்யலாம், மாவட்ட வருவாய் அலுவலரும் கைது செய்யலாம். இது மாதிரி கைது யார் வேணாலும் செய்யலாம். அதாவது தனிநபர்ல இருந்து அரசு அலுவலர் வரைக்கும் எல்லாருக்கும் கைது செய்வதற்கான அதிகாரம்
இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 வழங்கப்பட்டிருக்கு. சரி, கைது செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அதுதான் பாருங்க. அந்த ஒரு நபரை காவல்துறை அலுவலர் கைது செய்யறாரு, இல்ல தனிநபர் கைது செய்யறாரு, இல்ல வருவாய்த்துறை அலுவலர் அந்த செயல்துறை அலுவலரும் நீதித்துறை அலுவலரும் கைது செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே அவர் என்ன பண்ணணும்? கூப்பிடணும். எப்ப இது மாதிரி உன்ன கைதுக்கு உட்படுத்துறோம், நீ வா அப்படிங்கணும். அவர் வரலன்னு சொல்லி அவருடைய முழு பலத்தை காட்டுறாரு, திமிர்றாரு, ஓட முயற்சி செய்யறாருன்னா தான் நீங்க அவர் என்ன பண்ணும்? கட்டுக்காவலில் வைக்கணும். கட்டுக்காவலில் வைக்கணும், அவரை சட்டையை பிடிச்சி இழுக்கணும், செய்யணும். ஆனா இங்க என்ன தெரியுமா? காவல்துறை ஒருத்தர் கைது செய்யறதுக்கு முன்ன எல்லாருமே தவறாக சொல்லப்படல. நிறைய காவலர்கள் நல்லா தான் நீங்க கரெக்டா வந்து சட்டப்படி நடக்கிறீங்க. போனோன்னு என்ன பண்ணா வாடா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சிருப்பாங்க. இது யாரு எங்க சொல்லப்பட்டிருக்கு அதிகாரத்துல? எங்கேயாச்சும் நீங்க சட்டையை பிடின்னு சொல்லியிருக்கா? எங்கேயுமே சொல்லப்படல. நீங்க சட்டையை பிடிக்கிறது என்ன தெரியுங்களா? ஹியூமன் வயலேஷன் அகேன்ஸ்ட் தி ஹியூமன் ரைட்ஸ். அப்ப இங்க ஹியூமன் வயலேஷனை தான் நீங்க பண்றீங்க, அது தவறு. அதனால எங்கேயுமே வந்து ஒருத்தரை அவர் வந்து உங்களை தப்பிச்சு ஓட முயற்சி செய்யறாரு, இல்ல திமிர்றாரு, அவர் பலத்தை காட்டுறாரு அப்படின்னா தான் நீங்க அவரை கட்டுக்காவலில் வைக்க முடியும் அப்படின்னு பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 43 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 47 என்ன சொல்றாங்கன்னா, அவரை கைது செய்யும் போது எப்ப இது மாதிரி உன்னை கைது செய்யறோம், இது வந்து பெயிலபிள் செக்ஷன், இல்ல இது நான் பெயிலபிள் செக்ஷன். அதனால நீ வந்து பிணையில போகலாம், இல்ல போகக்கூடாது, இல்ல நீ உன்ன பிணையில கேட்கக்கூடிய உரிமை உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்க சொல்லணும். அவருடைய உரிமைகள் ஒன்னெல்லாம் இது இருக்கு, உன்னை கைது செஞ்சதுல இருந்து நீ பிணை கேட்கும் உரிமை உனக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அது பிரிவு 47 படி அவர் பிணை கேட்கறதுக்கான உரிமை கைதுக்கு உட்பட்ட நபருக்கு இருக்கு. பிரிவு 48 அப்ப அது என்ன செய்யுதுன்னா, அதான் திரும்பியும் அதுதான் சொல்லுது. பிரிவு 48 கைது செய்யப்பட்ட நபர் ஒரு வழக்கறிஞரவோ இல்ல குடும்ப உறுப்பினரவோ இல்ல இவங்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கிட்டயோ நபர் பேசுவதற்கு காவல்துறை அனுமதிக்கணும். போன உடனே மொபைலை பிடிங்க வச்சிடக்கூடாது. நீவே அங்க உட்காரு இங்க உட்காரு சொல்லக்கூடாது. அவரை ரிமாண்ட் பண்ணது வரைக்கும் அவர் மொபைல் வச்சிருக்கலாம், இல்ல அவரை சோதனை செய்த வரைக்கும் வச்சிருக்கலாம். அவருக்கு தேவையான நபர்கள்ட்ட பேசுறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கலாம். இதுதான் வந்து இந்த கைது செய்வதை பற்றி தெளிவா வந்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நாம் ஒரு சட்டம் எப்படி அப்படின்னா, கைது செய்ய நபரை எப்படி காவல்துறை சோதனை செய்யணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.